கூறியிருக்கின்றான், ரவுப் என்று கூறியிருக்கின்றான், ரஹீம் என்று கூறியிருக்கின்றான். அசீஸ் என்றால் கண்ணியமானவர் அல்லது திகைக்கக்கூடியவர், ரவுப் என்றால் அன்பு காட்டக்கூடியவர், ரஹீம் என்றால் இரக்கம் காட்டக்கூடியவர் என்றெல்லாம் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கின்றான். இறைவனே பெருமானாரை புகழ்ந்திருக்கிறான் என்றால் நாம் புகழ்வது கூடாது என்று சொல்வது எவ்வளவு மட்டரகமான ஒரு செயல் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, இப்போது அவர்கள் கேட்பார்கள், பின்பு அவர்கள் கேட்பது இருக்கட்டும், இப்போதே நான் சொல்லுகின்றேன். அவர்கள் கேட்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலலாம் தான், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு மீறி நீங்கள் புகழ்ந்திருக்கின்றீர்கள். மௌலிதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவுக்கு அதிகமாக புகழப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் சொல்லுவார்கள். என்னப்பா அளவுக்கு அதிகமாக புகழப்பட்டிருக்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் என்று சொல்லும் அளவுக்கு இறைவனுக்கு உரிய தன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் சொல்லி புகழ்ந்திருக்கின்றீர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எங்கேப்பா அப்படி புகழ்ந்திருக்கின்றோம்? கஃபார் என்று சொல்லுகின்றீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஃபாருல் ஸுனூப் என்று சொல்லி இருக்கின்றீர்கள், சத்தாருல் உயூப் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். கஃபார் என்பது இறைவனுக்கு மட்டும் சொந்தமான தன்மை அல்லவா? சத்தார் என்பதும் இறைவனுக்கு மட்டும் சொந்தமான தன்மை அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃபார் என்று சத்தார் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? உண்மையிலேயே கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. கஃபார் என்ற வார்த்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும். சத்தார் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும், வேறு யாருக்குமே சொல்லக்கூடாது என்கின்ற இந்த வாதம் சரியானதாக இருக்குமேயானால் நீங்கள் கூறுவதுதான் உண்மை, மௌலிது கூட. ஆனால் சகோதரர்களே, உண்மை நிலைமை அப்படி அல்ல. கஃபார் என்கின்ற வார்த்தையை அதற்கு உரிய தன்மை எவரிடம் இருக்கிறதோ அவருக்கெல்லாம் சொல்லலாம். சத்தார் என்கின்ற தன்மை எவரிடம் இருக்குகிறதோ அவருக்கெல்லாம் சொல்லலாம். அப்ப அவங்க கேட்பாங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே, இறைவனுடைய அழகிய திருநாமங்கள் என்று, அந்த அழகிய திருநாமங்களை அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே சொல்ல வேண்டும்? அந்த அழகிய திருநாமங்களில் கட்டுப்பட்டது தானே கஃபார், சத்தார். இதை எப்படி நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லலாம் என்று அவர்கள் கேட்பார்கள். நான் அவர்களை பார்த்து திரும்ப கேட்கின்றேன், சகோதரர்களே, அதே அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ரவுப் என்ற வார்த்தை இருக்கின்றது, அதே அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ரஹீம் என்ற வார்த்தை இருக்கின்றது, அதே அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் அசீஸ் என்ற வார்த்தை இருக்கின்றது. அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும், அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்குமே சொல்லக்கூடாது என்று இருந்தால் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரவுப் என்று சொல்லியிருப்பானா, ரஹீம் என்று சொல்லியிருப்பானா, அசீஸ் என்று சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்கிறானே. இதற்கு என்ன சொல்ல வருகிறீர்கள்? அதற்கு குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பமும் இல்லை. வாங்க, உங்களுக்கு நான் விளக்கிறேன். அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல் என்ற வார்த்தையோடு சேர்த்து சொன்னால், அல் கஃபார் என்று சொன்னால், அஸ்ஸத்தார் என்று சொன்னால், அர் ரஹ்மான் என்று சொன்னால், அர் ரஹீம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை மட்டும்தான் குறிக்கும். அல் கஃபார் என்று சொன்னால் அந்த கஃபார், அஸ்ஸத்தார் என்றால் அந்த சத்தார். யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் வெறும் கஃபார் என்று சொன்னால் அதிகமாக மன்னிக்கக்கூடியவர் என்பது இதனுடைய பொருள். எவரிடமெல்லாம் அதிகமாக மன்னிக்கக்கூடிய தன்மை இருந்ததோ அவர் அனைவருக்குமே கஃபார் என்பதை சொல்ல முடியும். அல் கஃபார் என்று சொல்லிவிட்டால் அது அல்லாஹ்வை மட்டும்தான் குறிக்கும். காரணம், கஃபார் என்கிறது என்பது ஒரு வார்த்தை, அல் கஃபார் என்பது குறிப்பான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை. கஃபார் என்றால் என்ன அர்த்தம்? மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவர்.
காஃபிர் என்றால் மன்னிக்கக்கூடியவர், கஃபூர் என்றாலும் கஃபார் என்றாலும் மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவர். இதுதான் அதனுடைய பொருள். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃபார் என்ற வார்த்தையை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மன்னித்தவர்களா இல்லையா? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த காலத்து அரசியல்வாதிகளாக இருந்தால், ஒரு கட்சியினுடைய தலைவனாக இருப்பானேயானால், அல்லது ஒரு நாட்டினுடைய அதிகாரியாக இருப்பானேயானால், அவன் என்ன சொல்லுகின்றானோ அதை வேத வாக்காக ஏற்று செயல்படக்கூடிய மக்களை ஆதரிப்பான். அதற்கு லேசாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஆரம்பத்தில் ஒதுக்குவான். அடுத்ததாக அவர்களை உலகத்தை விட்டே ஒதுக்கி விடுவான், அவர்களை தீர்த்து கட்டி விடுவான். இதுதான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய கொடுமையை செய்தார்கள் இந்த மக்காவாசிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் சத்திய வழியை போதித்தார்கள் என்பதற்காக ஊர் கடத்தி வைத்தார்களே, நாடு கடத்தி வைத்தார்களே, 3 வருடங்கள் அவர்களை பாலைவனத்தில் துடிக்க வைத்தார்களே, பசியாலும் கொடுமை பட்டினியாலும் அவர்களை கொடுமைப்படுத்தினார்களே. எவ்வளவு பெரிய துன்பம்! தாயிப் என்ற நகரத்துக்கு சென்று அந்த ஊர் மக்களுக்கு இஸ்லாத்தை போதிப்ப